இப்ப பாருங்க, நம்ம வந்து முன்துண்டு வந்து நம்ம கட் பண்ண போறோம். முன்துண்டு வந்து நம்ம கிராஸ் கட்டிங்ல தான் நம்ம வந்து போடணும். கிராஸ் கட்டிங்ல போடும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கிராஸா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஷோல்டரோட கார்னர் பகுதியும் இந்த ஆம்கோலோட கார்னர் பகுதியும் கரெக்டா இந்த வந்து கரை பகுதியை பார்த்து வந்து கரெக்டா வைக்கணும். இப்ப சைடு ஆம்கோல், ஷோல்டர், கழுத்து அகலத்தை இந்த மாதிரி அப்படியே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பட்டன்பட்டி சைடு வந்து அதே அளவுக்கே குறிச்சிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நம்ம கூடுதலா குறிச்சுக்கலாம். ஏன்னா இது சைஸ் வந்து 40ங்கிறனால 1/2 இன்ச்சு வந்து நம்ம கூட குறிச்சுக்கலாம். இதை அப்படியே நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பிளவுஸை முன்பக்கமா மடிச்சு போட்டுக்கலாம். கரெக்டா பாருங்க, ஷோல்டரை கீழே 2வது கோட்ல கரெக்டா வச்சுக்கணும். கரெக்டா வச்சுட்டு பாருங்க, கழுத்து எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேரா மார்க் பண்ணிட்டு தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு மேலே ஏத்தி குறிக்கணும். ஓகேங்களா? இப்ப பட்டன்பட்டி சைடு அளவு வந்து நம்ம குறிக்க போறோம். பாருங்க, கரெக்டா வச்சுட்டு அந்த கப்பும் பெல்ட்டும் இணைக்கிற இடத்துக்கு நேரா மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கீழ்ப்பக்கமா நம்ம வந்து குறிச்சுக்கணும். ஆம்கோல் சைடுமே பாருங்க, நம்ம 1/2 இன்ச்சு ஏத்தி குறிச்சிருந்தோம். அந்த தையலுக்கு நேரா மார்க் பண்ணிட்டு கீழேயுமே தையலுக்கு நேரா மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கீழே வந்து இறக்கி குறிச்சுக்கலாம். இப்ப சென்ட்ரு பகுதியில பாத்தீங்கன்னா மெயின் டாட்டோட நுனி பகுதியை கரெக்டா நம்ம விரல் பகுதியை வச்சு கரெக்டா பிடிச்சுக்கணும். துணியை வந்து இழுக்க கூடாது, நார்மலா அப்படியே வச்சுட்டு பாருங்க, நம்ம அப்படியே தையலுக்கு நேரா மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நம்ம கூடுதலா குறிச்சுக்கலாம். இப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த புள்ளிக்கு நேரா ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். வளைவு போடும் பொழுது பாத்தீங்கன்னா 3 புள்ளியையும் இணைக்கிற மாதிரி ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். அளவு பிளவுஸை வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். இப்ப கழுத்துக்கிட்ட குறிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ரவுண்டு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு ஹைட்ல பானெக் ரவுண்டு போட்டாதான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் சைடு பாத்தீங்கன்னா குடஞ்சு நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும் பொழுது நம்ம கட் பண்ண தேவையில்லை, தைக்கும் பொழுது மட்டும்தான் ஆம்கோல் சைடு நம்ம குடஞ்சு கட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல மீதி இருக்க பகுதியை எப்படி ஈஸியா கட் பண்ணணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததா அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு புரியும்படி தெளிவா உங்களுக்கு பொறுமையா நான் சொல்லித்தரேன். இப்ப பாருங்க, நம்ம வந்து அழகா நீட்டா நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல பெல்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம்.